Zuber and Company, fire forensic experts and forensic engineers. Seeking answers from ashes. Seeking answers. வணக்கம். சிக்கலான விஷயங்களை எடுத்து அது ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த முயற்சி. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்போ ஒரு கேள்வி. உங்க கம்பெனியில திருடங்க புகுந்து அதனால தீ விபத்து ஏற்பட்டுடுச்சுன்னு வைங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா? பார்க்க சிம்பிளான கேள்வி மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு கேள்வியால நடந்த சட்ட போராட்டம் பல வருஷமா நீடிச்சு கடைசியா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு நிஜ சம்பவத்திலிருந்து தான். ஒரு பக்கம் ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான சிமெண்ட் கம்பெனி, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தீ விபத்து, நடுவுல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. இது மூணு சேர்ந்தப்போ என்னாச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த டைம்லைனை பாப்போம். ஜூலை 2006ல சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது சிசிஐ, ஐசிஐசிஐ லோம்பார்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அதே வருஷம் நவம்பர்ல சில திருடங்க கேஸ் டார்ச் வச்சு எதையோ திருட முயற்சி பண்ணும்போது அது கைமீறி போய் ஒரு பெரிய தீ விபத்து ஆகிடுது. உடனே சிசிஐ நஷ்டஈடு கேட்டு ஜனவரி 2007ல கிளைம் ஃபைல் பண்றாங்க. ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு ஜனவரி 2008ல இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தர முடியாதுன்னு சொல்லி கிளைம முழுசா நிராகரிச்சிட்டாங்க. இங்கதான் உண்மையான பிரச்சனையே வெடிக்குது. ஆப்பாப்பா, நஷ்டம் எவ்ளோன்னு கேட்டா தலை சுத்திடும். கிட்டத்தட்ட 2,20,00,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு இது எவ்ளோ பெரிய அடி. அதனால அவங்க இத சாதாரணமா விடவே இல்ல. சரி, கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? இங்கதான் விஷயமே இருக்கு. காரணம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட ஃபைன் பிரிண்ட்ல, அதாவது சின்ன எழுத்துல இருந்த சில வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை வச்சுதான் ரெண்டு பக்கமும் பெரிய வாதமே நடந்தது. அது என்ன வார்த்தை விளையாட்டுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க இந்த வாதம் எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, பாஸ், இந்த நஷ்டத்துக்கு ப்ராக்சிமேட் காஸ், அதாவது உடனடி காரணம் திருட்டு முயற்சி. திருட்டுங்கிறது ஒரு தீங்கிழைக்கும் செயல், அது எங்க பாலிசியில வராது. திருட்டு நடக்கலைன்னா தீயே பிடிச்சிருக்காது, அதனால பணம் கிடையாதுன்னு கர்ராரா சொல்லிட்டாங்க. ஆனா சிமெண்ட் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, ஏய் நிலுங்க, எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது தீயால. தீ உங்க பாலிசியில கவர் ஆகுது. அந்த தீ எப்படி ஆரம்பிச்சுதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். திருட்டுங்கிற வார்த்தை எங்க ஃபயர் பாலிசி எக்ஸ்க்ளூஷன்ல எங்கேயுமே இல்லையேன்னு எதிர்கேள்வி கேட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியோட மொத்த வாதமுமே இந்த ஒரு வார்த்தைய சுத்திதான் இருந்தது, ப்ராக்சிமேட் காஸ். தமிழ்ல அருகாமை காரணம்னு சொல்லலாம். இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்டா, ஆமா, இதுதான் பெரிய விஷயம். சட்டப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு வழிவகுத்த முக்கியமான நேரடியான காரணம் எதுவோ அதுதான் ப்ராக்சிமேட் காஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி வாதப்படி திருட்டு தான் அந்த முதல் புள்ளி, தீ விபத்து அதுக்கு பிறகு நடந்த விளைவுதான். என்ன ஆச்சுன்னா, கீழ் கோர்ட்லலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்தது. ஆனா சிமெண்ட் கம்பெனி விடல. கடைசி நம்பிக்கையா நாட்டோட உச்சபட்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் எடுத்துட்டு போனாங்க. இனி அவங்க சொல்றதுதான் ஃபைனல். அப்போ உச்ச நீதிமன்றம் யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இப்படி ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா சம்பவங்கள் நடக்கும்போது நாம எதை காரணமா எடுத்துக்கணும்? அந்த சங்கிலியோட தொடக்கத்தை பார்க்கணுமா, இல்ல உண்மையிலேயே சேதத்தை உண்டாக்கின அந்த கடைசி நிகழ்வை பார்க்கணுமா? அதாவது இன்சூரன்ஸ் கிளைமுக்கு திருத்துதான் காரணமா, இல்ல தீதான் காரணமா? சுப்ரீம் கோர்ட் தன்னோட வாதத்தை ஒரு பல நூற்றாண்டுகள் பழமையான சட்ட மேற்கோளோட ஆரம்பிச்சாங்க. லார்ட் பேக்கன் சொன்னது, காரணங்களின் காரணங்களை சட்டம் ஆராய்வது முடிவில்லாதது அப்படின்னு. சிம்பிளா சொன்னா, ஏன் இது நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப ஆழமா பின்னோக்கி போய்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனால ரொம்பவும் பின்னாடி போக கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதைத் தொடர்ந்து கோர்ட்டு சொன்ன இந்த ஒரு வரிதான் இந்த கேஸோட மொத்த சாராம்சமே. பொதுவான விதியாக தீ விபத்துக்கான காரணம் முக்கியமற்றது. அதாவது ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் தீனா தீதான். அது எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சுங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல. ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பாலிசி எடுத்தவரே வேணும்னு தீ வச்சிருக்க கூடாது. அவ்வளவுதான்.
கோர்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வாதத்தை ரொம்ப அழகா படிப்படியா உடைச்சாங்க. அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். முதல்ல, இந்த நஷ்டம் தீயால தான் ஏற்பட்டுச்சு. தீ பாலிசில கவர் ஆகுற ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த தீய எது ஆரம்பிச்சு வச்சதுங்கிறது முக்கியமே இல்ல. மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாலிசில ஒரு செக்ஷன்ல இருக்கிற விலக்க, அதாவது எக்ஸ்க்ளூஷனை எடுத்துட்டு வந்து இன்னொரு செக்ஷனுக்கு போட முடியாது. கலவரம், வேலைநிறுத்தம் பகுதியில் இருக்கிற ஒரு ரூலை தீ பகுதிக்கு கொண்டு வர முடியாது. கடைசியா, ஒவ்வொரு ஆபத்துக்கும் அதுக்குன்னு தனித்தனியான விலக்குகள் இருக்குன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. கடைசியா, கோர்ட் இந்த கேஸ் மூலமா ஒரு ரொம்ப முக்கியமான சட்ட விதிய நமக்கு புரிய வச்சாங்க. அதுக்கு பேரு த மெயின் பர்பஸ் ரூல், அதாவது முக்கிய நோக்க விதி. இது இன்சூரன்ஸ்க்கு மட்டும் இல்ல, நாம போடுற எல்லா விதமான ஒப்பந்தங்களுக்கும் பொருந்தும். இந்த முக்கிய நோக்க விதினா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த முக்கிய நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி அதுக்கு எதிரா ஒரு விதி அந்த ஒப்பந்தத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அந்த விதிய கோர்ட் நிராகரிச்சிரும். இதுதான் அந்த ரூல். இத இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசியோட முக்கிய நோக்கம் என்ன? தீ விபத்திலிருந்து நம்மள காப்பாத்துறது. அந்த நோக்கத்தையே இல்லாம பண்ற மாதிரி ஒரு சின்ன விதி, அதாவது எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா அந்த பாலிசிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? அதனால இறுதியா தீர்ப்பு ரொம்ப தெளிவா வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்குச்சு. தீ விபத்தால ஏற்பட்ட நஷ்டம் அவங்களோட பாலிசில கவர் ஆகும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம நிராகரிச்சது தப்பு, அது செல்லாதுன்னு தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. கடைசியா இந்த ஒரு வழக்கு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நீங்க உங்களுக்காகவோ உங்க தொழிலுக்காகவோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க இல்லையா? அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சின்ன சின்ன எழுத்துக்கள் எல்லாம் தாண்டி அந்த பாலிசி உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?